வணக்கம், வாழ்க நலம். ஜெய் மா காமாக்கியா. காமாக்கியா தேவியோடைய அனுக்கிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல மா காமாக்கியா தேவியோடைய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வந்த ஒரு பக்தர்கள் ஒரு பஸ் பிடிச்சி கிட்டத்தட்ட 55 பேர் இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. காமாக்கியா தேவி பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அப்படி கேள்விப்படும் போது தமிழகத்தில் சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கேருந்தே எல்லாரும் இங்கே வந்து காமாக்கியா தேவிக்கு இங்கே அர்ச்சனை பூஜைகள்லாம் செய்துட்டு இங்கே பக்தியோட சாமி கும்பிட்ற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கலாம். காமாக்கியா தேவி பெண்களுக்குனே உண்டான ஒரு கடவுள். யோனி மா தேவின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்ணுடைய மர்ம உறுப்புக்குன்னு உண்டான ஒரு கடவுள். யோனி தெய்வம்னு சொல்லுவாங்க, சிருஷ்டி தேவின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மா காமாக்கியா தேவி தமிழகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம என்ன நினச்சி வேண்டுமோ அந்த வேண்டுதலை உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது காமாக்கியா தேவிக்கிட்ட தான். இப்போ வந்தவங்கெல்லாம் யோனி பீடம் இருக்குது இல்லையா, அங்கே எல்லாரும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்க. அம்மனுக்கு குருதினால், அதாவது அந்த யோனிக்கு குருதினால் அபிஷேகமும் செய்வாங்க. இப்படி அற்புதமான இப்போ பார்க்குறதெல்லாம் குருதிக்கு அபிஷேகம் பண்ணுறக்கூடிய காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த காட்சிகள் எல்லாருக்கும் ஒரு பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். காமாக்கியா தேவியை நினைச்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி அடையும். அந்த வெற்றியுடைய யோகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுக்கும் நேரம் இருந்தால் சென்னையில் வண்டலூர் ஜூ பின்னாடி காமாக்கியா தேவி தரிசனம் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.